Rachel
சங்கமம் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 23 முதல். நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லோர் மீதும் இறங்குகிறீர். மனிதர்கள் தங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமலும் இருக்கிறீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். ஆகவே உயிர்கள் மீது அன்பு கூறுகிறவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகிறீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையவை. ஆண்டவரே, அருள் வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அருமையான மக்கள், இப்பொழுது நாம் தவக்காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்திலே நாம் விசேஷமாக ஆண்டவரின் அன்பையும் ஆண்டவரின் இரக்கத்தையும் தியானித்து அந்த அன்பையும் இரக்கத்தையும் நமதாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தவக்காலத்தில் அத்தியாவசியமாக இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மக்களே, நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த வெண்மையான அப்பத்திலே எழுந்தருளி இருக்கிறார். எதனால்? ஏன்? அவர் நம் மீது கொண்டிருக்கிற மாபெரும் அன்பினால் தான் இந்த வெண்மையான அப்பத்தை தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்த திருவிழமானார். தன்னுடைய பேரிரக்கத்தினால் அப்ப வடிவிலே எழுந்தருளி நம்மோடு நம் மத்தியிலே வாழ திருவிழமானார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்பது நம்மோடு வாழக்கூடிய நம் சகோதர சகோதரிகளுக்கு இந்த அன்பையும் இரக்கத்தையும் வாரி வழங்குவதுதான் கிறிஸ்தவ மனப்பான்மையாக இருக்க முடியும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மக்களே, இந்த இரண்டு பண்புகள் நம்மோடு இருந்தால் மட்டுமே நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த இரண்டு பண்புகளும் இயேசுவின் திரு இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற பண்புகள், இயேசுவின் திரு இருதயத்தின் குணாதிசயங்கள். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இந்த அன்பும் இரக்கமும் தான் கடவுள் நம்மோடு நமக்காக வாழ செய்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே கத்தோலிக்க திருஅவையின் ஒவ்வொரு வழிபாட்டின் நோக்கம், ஒவ்வொரு நவநாள் பக்தி முயற்சிகளின் நோக்கம், ஒவ்வொரு திருவிழாவின் நோக்கம் அனைத்துமே இயேசுவின் இந்த அன்பையும் இரக்கத்தையும் நமதாக்கி அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த வழிபாடுகள், இந்த கொண்டாட்டங்கள். ஏனென்றால் விண்ணரசை அலங்கரிக்க போகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்புகள் இரண்டுதான்: அன்பு, இரக்கம். இயேசுவுக்கே புகழ். பாருங்கள், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே யோவான் நற்செய்தியாளர் தந்தை கடவுளோடு இயேசு எவ்வளவு ஒன்றித்திருக்கிறார், தந்தை கடவுளின் அச்சு பிரதி, தந்தை கடவுளின் அச்சு பிரதிதான் இயேசு ஆண்டவர் என்பதை மிக அழகாக எடுத்துக் கொள்கிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? பாருங்கள், தந்தையும் இயேசுவும் அந்த அளவிற்கு ஒன்றித்திருக்கிறார்கள். இயேசுவை காண்பது தந்தையை காண்பதாகும். தந்தையை
நாம் பார்க்கிறோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இந்த அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கிற உன்னத கடவுளின் பிள்ளைகள் நாம். யாரெல்லாம் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று நிச்சயம் கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கெல்லாம் அந்த நிச்சயம் இருக்கிறது? நான் இயேசுவின் பிள்ளை, நான் கடவுளின் பிள்ளை என்ற ஒரு நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்கிறது? எல்லோருக்குமே இருக்கிறது. கைப்பற்றி அவங்க நினைச்சுக்கிறோம். எதற்காவது நான் கடவுளின் பிள்ளை, எனவே கவலைகள் எனக்கு இல்லை என்ற ஒரு உன்னத மனப்பான்மைக்கு நாம் கடந்து சென்றிருக்கிறோமா? நான் கடவுளின் பிள்ளை, சர்வம் அவருடையது, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ நன்மைத்தனம் நிறைந்த என் கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மை என்றைக்காவது தொழிலிருக்கிறதா? என்றைக்காவது கடவுளுடைய பிள்ளை என்று என்றைக்காவது நம்ம பெருமிதம் கொண்டிருக்கிறோமா? என்றைக்காவது நம்ம அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கோமா? எல்லாரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படவில்லை, நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அதை குறித்து நாம் மகிழ வேண்டும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். அப்போ நான் திரும்ப உங்களுக்கு இந்த நண்பகல் பொழுதை சொல்வது, ஆண்டவர் அன்பும் இரக்கமாக இருக்கிறார். இந்த அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்றிருப்பதால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். இதில் சாலமோன் ஞானநூல் ஆசிரியர் கூறுகிறார், நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வதே மிகப்பெரிய அடையாளம். ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை தேடுவதில்லை, ஆண்டவர் என் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, ஆண்டவர் அவர் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்வது தவறு. உயிர் வாழ்வதே அவருடைய இரக்கத்தால் தான், உயிர் வாழ்வதே அவரது பேரன்பால் தான் என்று ஞானநூல் ஆசிரியர் சாலமோன் ஞானநூல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகிறார். அப்போ நம்முடைய தந்தை கடவுளுடைய பண்புகள் அல்லது ஈஸ்வரனுடைய பண்புகள், மூவரு கடவுளுடைய பண்புகள் அன்பும் இரக்கமும். சரி, நம்முடைய வீடுகளிலே குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு பார்க்க செல்வதற்கு நீங்கள் ஆவல் கொள்வீர்களா? சரி, நம்ம வீடுகளில் குழந்தைகள் பிறக்கும், புது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்து நீங்க ஆவலோடு மகிழ்ச்சியோடு போவீங்களா? குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்குமா? குழந்தைகள் பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம யாராவது குழந்தைகள் எனக்கு பிடிக்காது என்று சொல்வோம் என்றால், இங்கேயோ மற்ற கலந்து இருக்குது, மற்ற டைட்டா இல்ல கலந்து இருக்குது. ஏன்னா குழந்தைகள் பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை. அந்த குழந்தைகளை வைத்தக்கன் பார்க்காமல் பார்த்துக்கொண்டே இருக்கும். பார்த்து என்ன சொல்லுவோம், இந்த குழந்தை அப்படியே அவன் அப்பனை முடிச்சு வச்சாப்புல இருக்கு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இந்த பிள்ளைடைய கலர் அப்படியே அவன் அம்மாவை அப்படியே முடிச்சு வச்சாப்புல இருக்கு சொல்லுவீங்களா? மூக்கு இவங்க சாயில இருக்குது, கண்ணு இவங்க சாயில இருக்குது, முகம் இவங்க சாயில இருக்குது சொல்லி மகிழ்ந்தீர்களா? பெரும்பாலும் குழந்தைகள் பெற்றோர்கள் சாயலில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ். நாம் அனைவரும் யாருடைய பிள்ளைகள்? நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். யாருடைய சாயலை நாம் கொண்டிருக்க வேண்டும்? கடவுளுடைய சாயலை பிரதிபலிப்பது எது? அன்பு, இரக்கம். எனவே ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் சாயலில் அல்லது தாயின் உறவில் அல்லது தந்தையின் உறவில் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போல படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம் அனைவரும் அவரது சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரது உறவில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்கம் 1:26 நாம் இப்படியாக அழகாக பார்க்கிறோம். எனவே அவருடைய சாயலில் உறவில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய பண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பண்பு அன்பும் இரக்கமும். Praise the Lord.
பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் கடவுள் 10 கட்டளைகள் வழியாக நமக்கு அழகாக அறிவித்தார். பாருங்கள், 10 விரல்களை நீங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் உங்கள் மனதில் தோன்ற வேண்டிய எண்ணம், கடவுள் தன் பேரன்பாலும் தன் இரக்கத்தாலும் 10 கட்டளைகளை எனக்கு தந்திருக்கிறார். நம்மீது சுமத்தப்பட்ட சுமையா இது? இல்லை. இந்த 10 கட்டளைகளை அனுசரித்து வாழும் பொழுது நம் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு, அமைதி உண்டு, நிம்மதி உண்டு, நலவாழ்வு உண்டு. அதை கடைபிடிக்கிறவர்கள் இதை அறிவார்கள். மனிதர்கள் நாம் மறதி புத்தி உடையவர்கள். மனிதர்கள் நாம் மறதி புத்தி உடையவர்கள். இவை 10 கட்டளைகளையும் ஞாபகத்தில் வைப்பது நமக்கு சற்று கடினம் என்பதால் இயேசுவானவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக அவர் மாற்றிவிட்டு இருக்கிறார். இறையன்பு, பிறரன்பு. இறையன்பு நமக்கு 2 கைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். வலக்கை இறையன்புக்கு அடையாளமாக இருக்கிறது, இடக்கை பிறரன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கரங்கள் எவ்வளவு அத்தியாவசியமானவை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் தானே? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு 2 கரங்கள் கண்டிப்பாக தேவை. இந்த 2 கரங்கள் இல்லாத வாழ்க்கை மிகவும் பரிதாபமான வாழ்க்கை. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி 2 கரங்கள் மிக முக்கியமோ அப்படியே கிறிஸ்துவ வாழ்விலும் இறையன்பு, பிறரன்பு அத்தியாவசிய தேவை. பாருங்கள், ஆண்டவர் மிக அழகாக கூறுகிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கிறோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். பிறரன்பு, பிறரன்பு மிக அத்தியாவசிய தேவை. கிறிஸ்தவ வாழ்வை அலங்கரிக்க மிக சிறந்த புண்ணியம் பிறரன்பு என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். பாருங்கள், இன்று நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக நாம் நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறோம். சிலர் கரங்களில் ஜபமாலை வைத்திருப்போம். எல்லோருமே நம்முடைய கரங்களில் மணிப்பர்சுகளில் கைகளில் ஜபமாலை வைத்திருப்போம். நம்முடைய கழுத்திலே ஜபமாலையை நாம் தொங்கவிட்டிருப்போம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் திருமண உறவில் என்பதை காட்டும் அடையாளமாக உடைய திருமாங்கல்யத்திலே தூய ஆவியாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான வெளி அடையாளங்கள். ஆனால் உள்ளார்ந்த அடையாளம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான உள்ளார்ந்த அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கூறுகிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே கூறுகிறார். எல்லோரும் நாம் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் கழுத்திலே ஜபமாலை கொண்டு விட்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எல்லோரும் உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் தங்க செய்தியிலே சிலுவை அடையாளம் நீங்கள் மறைத்து வைத்திருப்பீர்கள் என்றால் எல்லோரும் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று கண்டுகொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் பிறரை நேசிப்பதிலிருந்து நீங்கள் என் ஜனங்கள், என் மக்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் அன்பை தான்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி திருச்சிலுவையிலே பார்க்கிறோம். திருச்சிலுவையை உற்று நோக்கி பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனதிலே தோன்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு உணர்வு இயேசுவின் பேரன்பு, இயேசுவின் பேரிரக்கம், இயேசுவின் பேரன்பும் இயேசுவின் பேரிரக்கமும் தான் சிலுவையில் தொங்கியது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். ஒருவேளை நம்மீது அவர் பேரன்பு கொண்டிருந்திருக்காவிட்டால், நம்மீது பேரிரக்கம் கொண்டிருந்திருக்காவிட்டால் அவர் சிலுவையில் தொங்கியிருக்க மாட்டார். Praise the Lord. நம்மை மீட்பதற்காக நமக்காக தன் இரத்தத்தையே சிந்தி, நான் இவ்வளவு உன்னை நேசிக்கிறேன், இவ்வளவு உன்னை நேசிக்கிறேன், இதற்கு மேலும் உன்னை நேசிப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை, என் உயிரையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இருகரம் பிரித்து ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தொங்கினார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். எனவே நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதற்கான அடையாளம் அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம், நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம் ஆண்டவரின் பேரிரக்கம். Praise the Lord. இந்த பேரன்பையும் பேரிரக்கத்தையும் நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் காட்ட வேண்டும், நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதற்காகவே இந்த வழிபாடு, இதற்காகவே இந்த தவக்காலம், இதற்காகவே கிறிஸ்துவ கொண்டாட்டம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் இந்த அன்பிற்குள் தான் மன்னிப்பு இருக்கிறது, இந்த அன்பிற்குள் தான் மன்னிப்பு என்ற பண்பு இருக்கிறது. அன்பு செய்கிறவர்கள் மன்னிக்கிறவர்கள், மன்னிக்கிறவர்கள் அன்பு செய்கிறவர்கள். சரி, உங்க குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் சதையும் இரத்தமுமான உங்கள் குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை நீங்கள் மன்னிப்பீர்களா அல்லது வெறுத்து ஒதுக்குவீர்களா? உங்க கணவர்கள் செய்த குற்றங்களை கூட நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அது தவறாக உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் அன்பு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான அன்பை குழந்தைகள் மீது கொண்டிருப்பதால் அவர்களை மன்னிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. மன்னிப்பும் அன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், மன்னிப்பும் அன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவருடைய அன்பை என் வாழ்வில் நான் கடைபிடிப்பதற்கு இரக்க செயல்கள் செய்து, அன்பு செயல்கள் செய்து, பலருக்கும் என்னுடைய செல்வத்தை, பணத்தை காரணமாக கொடுத்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் கொண்டாடலாம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இரக்க செயல்கள் வழியாக, அன்பு செயல்கள் வழியாக நீங்கள் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரை பேரன்புக்குரியவர்களாக முடியும், ஆண்டவரை பேரிரக்கத்திற்கு உகந்தவர்களாக முடியும். ஆனால் அது முழுமை அடையாது. ஏனென்றால் நீங்கள் மன்னிப்பு என்ற பரிணாமத்தை புரிந்து கொள்ளாமல் அன்பை நீங்கள் கொண்டாட முடியாது. இயேசுவுக்கே புகழ். அன்பும் மன்னிப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனவே அன்பின் இன்னொரு பரிமாணம் மன்னிப்பு. அன்பின் இன்னொரு பரிமாணம் மன்னிப்பு. எனவே நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை தர வேண்டும் என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா? அனைவரும் எழுந்து நில்லுங்கள். கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை புகழ்ந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கசப்பையும் வெறுப்பையும் விட்டுக் கொடுக்கும் இதயத்தை பாடல்களியாக ஆண்டவரிடம் கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அருமையான மக்களே, ஆதாம் ஏவாள் நம்முடைய மூதாதையர், நம்முடைய ஆதி பெற்றோர், அவர்களுக்கு எந்த குறையை ஆண்டவர் வைத்தார்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. விதவிதமான பழங்கள் நிறைந்த மரங்கள். மருத்துவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய உடலுக்கு நோயின்றி நாம் வாழ்வதற்கு மிக சிறந்த உணவு பழங்கள் என்று சொல்லுகிறார்கள். மிகச்சிறந்த உணவை கடவுள் அவர்களுக்கு அருளினார். அவர்களுக்கு ஒரு முறையும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் காலையில் சமைக்க வேண்டியதிருக்கிறது, மதியம் சமைக்க வேண்டியதிருக்கிறது, இரவு சமைக்க வேண்டியதிருக்கிறது. இன்றைய பெண்களின் மிகப்பெரிய தொல்லையே சமையல். சமைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு எட்டிக்காயாய் பலருக்கு கசக்கிறது. ஆனால் ஆண்டவர் தொடக்கத்தில் விதவிதமான ருசியான பழங்களை அவர்களுக்கு உணவாக கொடுத்தாராம். மனித உடலுக்கு மிகச்சிறந்த உணவு என்று இன்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுவது பழங்கள். எனவே அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லைதான். இருந்த போதிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களது வினோத பிரியம் அவர்களை பாவத்திற்கு உள்ளாக்குகிறது. ஒருவேளை ஆண்டவர் 1000 மரங்கள் கொண்ட அந்த தோட்டத்திலே 100 மரங்களின் கனிகளை நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அது கடினமான ஒரு கட்டளை. ஆனால் கிறிஸ்து கடவுள் அவர்களுக்கு கடினமான கட்டளை தரவில்லை. 1000கணக்கான பழமரங்கள் நிறைந்த தோட்டம். அதிலே ஒரே ஒரு மரத்தின் கனியை தான் நீங்கள் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் கூறினார். அவர்கள் 1000கணக்கான மரங்கள் மத்தியிலே ஒரு மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்பது எந்த வகையிலும் கடினமான ஒரு கட்டளை அல்ல, பின்பற்ற முடியாத ஒரு கட்டளை அல்ல, பின்பற்றக்கூடிய ஒரு கட்டளை தான், மிக எளிதான கட்டளை தான். ஆனால் அந்த எளிதான கட்டளையை கடைபிடிக்க மனித மனத்திற்கு மனம் வரவில்லை. இங்கே அவர்கள் பழங்கள் உண்டார்கள் என்பது இங்கே முக்கியம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினார்கள் என்பது முக்கியம். ஒவ்வொரு கட்டளையையும் நாம் மீறுகிற பொழுது ஆண்டவருடைய அன்பை உதாசீனம் செய்கிறோம். ஒவ்வொரு கட்டளையையும் நாம் மீறுகிற பொழுது ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். இயேசுவுக்கே புகழ். எனவே பழங்களை உண்டார்கள் என்பதை விட அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுப்பது மிகப்பெரிய பாவம். எனவேதான் லூசிபரும் அவனோடு சேர்ந்த சபாக்களும் நரகத்தில் வீழ்த்தப்படுகிறார்கள். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க அவர்கள் தவறியதால் அவர்கள் விண்ணகத்தில் இருக்க முடியாமல் போனது மிகப்பெரிய பாவம், கீழ்ப்படியாமை. இயேசுவுக்கே புகழ். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நினைத்திருந்தால் அவர்களை அழித்திருக்கலாம், அவர்களை கொன்றிருக்கலாம். இத்தனை விதமான மரங்களை நான் உங்களுக்கு தந்தேன், அழகான தோட்டத்தை தந்தேன், இங்கே உங்களுக்கு நான் என்ன குறை வைத்தேன்? நீங்கள் என்னுடைய கட்டளையை மீறினீர்கள்.
எனக்கு கீழ்ப்படிய மறுத்தீர்கள், இதோ நீங்கள் அழித்து போங்கள் என்று அவர்களை ஆண்டவர் சபிக்கவில்லை. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். அவர்களை கொன்றுவிடவில்லை. Praise the Lord. ஆண்டவர் அவர்களை மன்னிக்க திருவிழாப்படுகிறார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். பாருங்கள், கடவுள் மனிதன் கீழ்ப்படியாத பொழுது அவர்களை மன்னிக்கிறார். Praise the Lord. மன்னிக்கும் கடவுள் நம் கடவுள். எல்லோரும் சொல்லுங்க, மன்னிக்கும் கடவுள் நம் கடவுள். பிறரை மன்னிக்க, பிறரை பொறுத்துக்கொள்ள நம்மை அழைக்கும் கடவுள் நம் கடவுள். அவர் மன்னிப்பை பெறுகிறார், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெறுவார். பிறருக்கு அந்த அன்பையும் இரக்கத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் நாம் என்ன நினைக்கிறோம்? மன்னிப்பது, சகிப்பது, பொறுப்பது, விலகினம் என்று நினைக்கிறோம். யாராவது ஒருவர் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக, பிறரை பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்ன சொல்வோம்? பிழைக்க தெரியாதவன், கோழை பையன். சரியான கோழை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு தைரியம் கிடையாது, சரியான தொடர்நடங்கி என்று பட்டங்களை நாம் கொடுப்போம். ஏனென்றால் இந்த சமூகம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நினைக்கக்கூடிய சமூகம். மன்னிப்பதை விரும்பாத உலகம். பிறர் தீங்கு செய்தால் அவர்களுக்கு உடனே அதைவிட மேலாக தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகம். ஆண்டவருடைய கட்டளைகள் இன்னும் நம்முடைய தசைக்குள், நம்முடைய இரத்தத்திற்குள் செல்லவில்லை. இன்னும் நம்முடைய தசைக்கு மேல்தான் இந்த கட்டளைகள் இருக்கிறதே ஒழிய நம்முடைய தசைகளுக்குள், நம் இரத்தத்திற்குள், எலும்பு மச்சைகளுக்குள் இந்த கட்டளைகள் இன்னும் ஊடுருவவில்லை. 20 வருடங்கள், 40 வருடங்கள், 60, 70 வருடங்களாக இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், இறை வார்த்தைக்கான விளக்கங்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இறைவன் மன்னிப்பவராய் இருக்கிறார், நானும் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மைக்கு நம்மில் யாரும் இன்னும் கடந்து வர முடிவதில்லை. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். ஆண்டவருடைய வழி தனி வழி, மன்னிப்பே அவருடைய தனி வழி. எனவே இது நீங்கள் அவரை அன்பு செய்கிறீர்கள் என்றால், இது நீங்கள் அவரை தேடுகிறீர்கள் என்றால், இது நீங்கள் அவருடைய மக்களால் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் அவர் பின்பற்றும் வழியை பின்பற்றியாக வேண்டும். Praise the Lord. அவருடைய வழி தனி வழி, உங்களுடைய வழியும் அவர் வழியாக இருக்க வேண்டும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். உங்களுக்கு என்று ஒரு வழியை உருவாக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் நாம், கடவுளுடைய ஜனங்கள் நாம், ஆண்டவருடைய வழிதான் நம்முடைய வழி. இதைத்தான் அன்னை மரியா அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள், நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன், அவரிடம் கேட்பதையெல்லாம் அவருக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். முழுக்க முழுக்க அன்னை மரியா அறிந்திருந்தார், கடவுளின் வழியில் செல்வதுதான் வாழ்வுக்கு அழகு என்பதை கண்டுபிடித்திருந்தார். இன்று அருமையான மக்களே, அன்னை மரியாவை நாடி தேடி வந்திருக்கிறோமே. அன்னை மரியாவிடம் கேட்பதெல்லாம், மகனே மகளே, நான் எனக்கென்று ஒரு தனி வழியை பின்பற்றவில்லை, நான் என் போக்கில் செல்லவில்லை, கடவுள் போக்கில் சென்றவள் நான், கடவுளின் வழியை எனது வழியாக்கியவள் நான். எனவே இன்று என்னிடமிருந்து வரங்களை பெற வேண்டுமா, கொடைகளை பெற வேண்டுமா, உன் ஜெபங்களை நான் கேட்க வேண்டுமா, உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமா, என் மகனின் தயவு உனக்கு வேண்டுமா? அப்படி என்றால் நீ முழுக்க முழுக்க என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் வழியில் செல்ல வேண்டும். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி. கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பும் மன்னிப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். Praise the Lord. நான் சொல்வது திரும்ப சொல்லுங்க. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மன்னிப்பும் இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மன்னிப்பும் இருக்கும். இதிலிருந்து நாம் தெரிய வரக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? அதை இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது நம்முடைய உடலே நிச்சயமாக நடுங்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஏனென்றால் எங்கே மன்னிப்பு இல்லையோ அங்கே உண்மையான அன்பு என்பது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எங்கே மன்னிப்பு இல்லையோ அங்கே உண்மையான அன்பு என்பது இல்லை. எங்கே மன்னிப்பு இல்லையோ அங்கே உண்மையான அன்பு இல்லை. நம்மில் பலர் நம்முடைய சமூக உறவுகளில் நாம் என்ன சொல்றோம்? அவளை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? நான் இவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், இப்படி பேசிட்டான். அவனை எவ்வளவு நேசிச்சேன், இவனை நான் எவ்வளவு நம்பினேன், எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க கண்களை நான் முடிக்க மாட்டேன், அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்களா? நீங்களே கூட சொல்லியிருப்பீர்கள், நான் என்னுடைய அண்ணனை எவ்வளவு நேசித்தேன், அவன் என்னை இப்படி பேசிவிட்டான். நான் என்னுடைய இந்த உறவினரை எவ்வளவு நான் நம்பினேன், இவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். உண்மையில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அவர்களை அன்பு செய்யவில்லை, அதுதான் உண்மை. நான் எவ்வளவு நேசித்தேன் என்பது போய். நீங்கள் உண்மையாகவே அவர்களை நேசித்திருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே அவர்கள் மத்தியிலே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால், அவர்களை நீங்கள் மன்னித்திருப்பீர்கள். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மன்னிப்பும் அன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். Praise the Lord. நீங்கள் உண்மையாகவே உங்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாகவே உங்கள் உறவினர்களை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் அவர்களை எளிதாக மன்னிக்கும் மனப்பான்மைக்கு கடந்து வருவீர்கள். நீங்கள் ஒருவரை அவர்களை மன்னிக்கவில்லை என்றால், நீங்கள் அவர்களை அன்பு செய்யவில்லை. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். எனவேதான் நான் சொன்னேன், உங்கள் கணவர் ஏதாவது ஒரு சிறிய தவறை செய்தாலும் அவரை மன்னிக்க உங்களுக்கு மனம் வராது. ஆனால் அதே நேரத்திலே உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்கள் சதையும் இரத்தமுமான பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர்கள் தவறை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், அதை மன்னிப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் குழந்தைகள், அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Praise the Lord. எப்பொழுது உங்கள் இருதயம் அன்பால் நிரம்பி இருக்குமோ அப்பொழுது உங்கள் இருதயம் பிறரை மன்னிக்கும் மனம் உடையதாக இருக்கும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசு பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று மட்டும் கற்றுத் தரவில்லை, மாறாக அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் உதாரணங்களை தந்திருக்கிறார், அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். Praise the Lord. இன்றைய வழிபாட்டிலே நாம் மூதாரி மைந்தன் ஓமையை வாசிக்க போகிறோம். இன்றைய திருப்பலியிலே அந்த வாசகத்தை தான் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அருமையான மக்களே, அவன் தந்தையை தேடி வந்தது அன்பினால் அல்ல. உடல் ரீதியான தேவை, பசி, பட்டினி, இதற்கு மேலும் தன் அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாத நிர்பந்தத்திலே அவன் ஆண்டவரை தேடி வருகிறான், தந்தையை தேடி வருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தந்தை அந்த மகனை அன்பு செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. இன்று என் மகன் வரமாட்டானா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகனை பார்க்க மாட்டேனா என்று ஒவ்வொரு நாளும் தவித்து நின்ற தந்தை, ஒவ்வொரு நாளும் அவன் மீது அன்பு கொண்டு அவனை நேசித்த தந்தை, அவன் வந்த பொழுது நாக்கை பிடுங்கிற மாதிரி நானும் கேள்வி கேட்கல. யாராவது வருவர், ஏன் உங்கள் பிள்ளைகளை தவறு செய்து ரொம்ப வருடங்களுக்கு பிள்ளைகளை தேடி வருவார்கள் என்றால், நிராயுத பாணியாக வருவார்கள் என்றால், நீங்கள் நாக்க பிடுங்கிற மாதிரி
மீண்டும் தன் மகனாக அந்த தவறு செய்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். கைக்கு மோதிரம், கால்களுக்கு மிதியடி, முதல் தரமான ஆடை, கொழுத்த கன்று, இவையெல்லாம் கடவுள் மன்னிப்பவராக இருக்கிறார் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தொலைவில் வருகிற பொழுதே அந்த மகனை கண்டதும் தன் தன்மானத்தை விட்டுவிட்டு, தன் மதிப்பு மரியாதையை விட்டுவிட்டு அவனை ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டதாக அங்கே மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவன் தன் குற்ற அறிக்கையை முழுவதுமாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே பெரிய விழாவிற்கு அவர் ஏற்பாடு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மகனை அவர் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அந்த மகனை அவர் உண்மையாகவே அன்பு செய்தார். உண்மையாகவே அவர் அன்பு செய்ததால் தான் அவனை அவரால் மன்னிக்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இன்று நம் அனைவரையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார். எனவேதான் நம்மை நிபந்தனையற்ற முறையிலே நம்மை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அருமையான மக்களே, சாலமோன் ஞான நூல் 12ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் இப்படியாக பார்க்கிறோம். உன் ஊழியர்களின் பகைவர்கள் சாவுக்குரியவர்களாய் இருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை கண்டித்தீர். அவர்கள் தங்கள் தீச்செயலை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர். பாருங்கள், காலமும் வாய்ப்பும் ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம் அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் மனப்பான்மை. சாலமோன் ஞான நூல் 12:2 நாம் பார்க்கிறோம், தவறு செய்கிறவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகிறேன். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் தீவில் இருந்து விடுபடவும் உம்மீது நம்பிக்கை கொள்ளவுமே இப்போது செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் முழுக்க முழுக்க உண்மையாகவே ஆண்டவரை சிந்திக்கிற பொழுது, ஆண்டவரை தியானிக்கிற பொழுது என் மனதில் தோன்றக்கூடிய காரியம் இதுதான். அவர் அன்பும் இரக்கமுமாக இருக்கிறார். வாழ்க்கையில் அவருடைய 2 பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டாட வேண்டும். இந்த அன்பும் இரக்கமும் அவருடைய பண்புகள். இந்த அன்பின் பரிணாமம் மன்னிப்பு. பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பு இல்லாத அன்பு அன்பில்லை, அன்பில்லாத மன்னிப்பு மன்னிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பு இல்லாதவர்கள் மன்னிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த தவக்காலத்திலே அருமையான மக்களே, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவர் கூறுகிறார். அப்படி என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் ஆண்டவர் ஜெபித்த உன்னதமான ஜெபம். இந்த உலகம் இந்த மன்னிப்பில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, யாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்தீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும்? திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாக மிக அழகாக கூறுவதை திருப்பாடல் 130 நாம் இப்படியாக பார்க்கிறோம். 130:3 ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பவர், நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் நமக்கு அன்றி நடப்பவர். எனவே இந்த உலகத்தின் இயக்கம் அவருடைய மன்னிப்பில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசேயரும் தலைமை குருக்களும் பகையும் வெறுப்பும் கொண்டு ஆண்டவரை சிலுவையில் தொங்க வைத்தார்கள். இறுதியில் வெற்றி பெற்றது பகையும் வெறுப்புமா? இல்லை, ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு வெற்றி பெற்றதா அல்லது பரிசேயர்களது பகை வெறுப்பு கசப்பு வெற்றி பெற்றதா? சற்று சிந்தித்து பாருங்கள்.
இயேசுவுக்கே புகழ். அன்பு பகைமையை வெற்றி கொள்கிறது. அன்பு வெறுப்பை வெற்றி கொள்கிறது. அன்பு பொய்யை வெற்றி கொள்கிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். அருமையான மக்களே, மனிதர்களின் பகையையும் வெறுப்பையும் இயேசுவின் அன்பும் இரக்கமும் வெற்றி கொண்டது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். எனவே இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தில் இருக்கிறது நம்முடைய தவ வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கான கருத்து. Praise the Lord. பாருங்கள், ஆண்டவர் கற்றுத் தந்த ஜெபத்தை நம்ம எத்தனை பேர் நேர்மையோடு உண்மையோடு ஜெபிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது அந்த ஜெபத்தை உணர்ந்து ஜெபித்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் நான் இந்த ஜெபத்தை உணர்ந்து, இந்த ஜெபம் எனக்கு தரக்கூடிய சவால்களை உணர்ந்து புரிந்து இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் அங்கு ஒரு பொடி வச்சு அந்த ஜெபத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்ன பொடி தெரியுமா? எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்கள் பிறரை மன்னிக்கிறோம், எனவே எங்களை மன்னியும். நாம் பிறரை மன்னித்தால் மட்டுமே அவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்க முடியும். இல்லை என்று சொன்னால் கேட்க முடியாது. இல்லை என்றால் கேட்க முடியாது. கேட்கும் அதிகாரத்தை நாம் இழந்து போயிருப்போம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே அருமையான மக்களே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18:35 உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மனமாற உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்க முன்வரவில்லை என்றால் நீங்கள் மன்னிப்பு பெற மாட்டீர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். Praise the Lord. எனவே இன்று இந்த தவ காலத்திலே ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்பதால் எந்த பயனும் இல்லை. ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்பதற்கு முன் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிப்பதற்கு முன் வர வேண்டும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. யாரெல்லாம் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்? எனக்கு தீங்கு செய்தவர்களை நான் மன்னிக்க போகிறேன். எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், என்னை காயப்படுத்தியவர்கள், என்னை வருத்தப்படுத்தியவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும். இப்படி சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்க. நிறைய பேருக்கு சிக்கல். பாகக்காயை எத்தனை நேரம் கம்மியில கழுவினாலும் சரி, புனித நதிகள் எது இருந்தாலும் கழுவினாலும் சரி, பாகக்காயின் கசப்பு போகவே போக. அதே போன்று நம்மில் பலர் ஏதோ அது ஒரு புனித பண்டம் என்று கசப்பையும் வெறுப்பையும் ஒரு புனித பண்டம் போன்று பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம். 1 மாதம், 2 மாதம், 5 மாதம், பல வருடங்கள் பிறரை பகைத்தும் வெறுத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இகழமாக நாம் பாடுவோம். இயேசுவின் அன்பை மறத்திடும் வாயோ, மறத்திடும் வாயோ, இவ்வளவு அழகான பாடல்கள். இந்த அன்பை நாம் கொண்டாடுவோம். அனைவரும் உணர்ந்தால் படிவிடுவோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை கடந்து வருகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க வருகிறார். இந்த மாலை பொழுதிலே அருமையான இந்த நண்பகல் பொழுதிலே ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். மன்னிக்கும் கடவுள், நம்மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கிற கடவுள் நம் மட்டிலே மாபெரும் அன்போடு எழுந்தருளி வருகிறார். எனவே இதன் நண்பகல் பொழுதிலே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு நம் கசப்பையும் வெறுப்பையும் பகையையும் வன்மத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். நாம் பல தேவைகள் மன்றாட்டுகளுக்காக ஜெபிப்பதற்கு முன் அருமையான மக்களே, ஆண்டவரே என் கசப்பையும் வெறுப்பையும் பிறர் மீது நாம் உமிழும் கசப்பையும் வெறுப்பையும் பகையையும் வன்மத்தையும் இப்பொழுது உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று காணிக்கையாக்குங்கள். உங்களை ஆண்டவருக்கு சரணடையுங்கள். ஆண்டவரிடம் சரணாகதியாக உங்கள் உடலையும் மன
நிரப்பும். ஆண்டவருடைய அருள் உள் வாழ்க்கையை நிரப்புவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கசப்பையும் வெறுப்பையும் இந்த தவ காலத்திலே, இந்த புனித இடத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து அவைகளை விட்டுவிட மனதாக இருப்போம். அப்பொழுது ஆறு பெருக்கெடுத்து பாய்வது போன்று ஆண்டவருடைய அன்பு நம் மீது பாய்ந்து வரும்.
நன்றி. ஆண்டவரே, பொருளாதார வாழ்விலே உடைய பிள்ளைகள் மேம்பட செய்தவர்களும் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசிர்வதியும். சொந்தமாய் தொழில் செய்கிறவர்களை ஆண்டவரை ஆசீர்வதியும். ஆண்டவரை, அரசு சார்ந்த வேலை செய்கிறவர்கள், பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவர்கள், பல இடங்களிலே கூலி தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பராமரிப்பதற்கு பதில் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அவரவர் தேவைகளை, பொருளாதார தேவைகளை, அருளாதார தேவைகளை ஆண்டவரை நீர் சந்திப்பு ஒரு தெய்வீக அன்பை இந்த பகல் பொழுதிலே ஒரு பிள்ளைகள் மீது பொழிவீராக. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய விடுதலை ஒரு பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, இங்கே உமது தெய்வீக தாய்மை அன்பை ஒரு பிள்ளைகள் உணர்ந்து மகிழும் பாக்கியத்தை தருவீராக. சேஸ்வரின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். சொல்லுங்க. சேஸ்வரின் திருதயமே, சேஸ்வரின் திருதயமே. அனைவரும் உடனார் படித்து இரு கரம் விரித்து நாம் பாடுகிற பாடலை திரும்ப பாடுங்கள். இயேசுவே,
இறைவா, இந்த வைப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.